வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஷா வந்த வீல்ஸ். என்னடா முதல்ல பக்கத்து வீடு இருந்தா இப்ப அனுஷா வந்த வீல்ஸ்ன்னு சொல்றா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாளா நான் வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு பிக் ஒரு சோசியல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோஸ் வரும். சரி, நம்ம புதுசா வீடியோ போட போறோம். நம்ம புதுசா ரீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நேமே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நான் அந்த டைம்ல நான் பக்கத்து வீடுன்னு வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறமா நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களோட அதே அனுஷா பாத்திமாவா தான் நான் வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட். இது என்னோட சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒரு தடவை வீடியோ போடும் போது நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபோபியாஸ். அண்ட் இது என்னடா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அண்ட் எனக்குமே இது டிஃப்ரெண்டா தான் இருந்தது. அதாவது நான் இந்த ஃபோபியா லிஸ்ட்லாம் ChatGPT இருந்து தான் எடுத்தேன். இந்த மாதிரி ஃபோபியாஸ்லாம் மனுஷங்களுக்கு இருக்காங்கிற மாதிரி அவ்வளோ நிறைய ஃபோபியாஸ் இருந்தது. அதுல கொஞ்சம் பெஸ்டான உள்ளதை நான் நோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ் யூடியூப்ல தேடி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு சைட்ல இங்கேயோ எங்கேயோ கொடுப்பேன். உங்களுக்கு அது ட்ரிக்கர் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கும் அந்த ஃபோபியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ யாருக்கு என்னென்ன ஃபோபியா இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃபோபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா நான் இங்க ஃபோபியாஸ் எழுதி வச்சிருக்கேன். நிறைய இருக்கு. அரக்னோஃபோபியா, அப்புறம் தாலசோஃபோபியா, ஆக்ரோஃபோபியா, ஆஸ்ட்ரோஃபோபியா, பேக்டோஃபோபியா அப்படின்னு நிறைய விதங்கள் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தாலசோஃபோபியா. தாலசோஃபோபியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓஷன்ஸ் ஆர் த வாட்டர் அண்ட் ஓஷன்ஸ் அதை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐ ஹாவ் another phone in my hand. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன், யூடியூப் போட்டுக்க போறேன். யூடியூப் போட்டுட்டு யூடியூப் போட்டுட்டு அதுல நான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறேன். உங்களுக்கு நான் சைட்ல அந்த வீடியோ அட்டாச் பண்ணிடுவேன். நீங்க அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஐ கோயிங் டு தாலசோஃபோபியா. சவுண்டை நான் ஃபுல்லா குறைச்சிட்டேன். லெவல் 1. இது டால்ஃபின்ஸா? லெவல் 2 மீடியம். ஐயோ, லெவல் 3. அம்மா, ஆக்சுவலா லெவல் 5ல நான் செத்துட்டேன். சூப்பர். ஐயோ, எனக்கு இந்த சீலாம் பார்த்தாலே அப்படியே பயமா இருக்கும். வேண்டாம், நான் லெவல் 5ல அவுட் ஆயிட்டேன். எனக்கு தாலசோஃபோபியா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த லைஃப் ஆஃப் பை படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதுல இந்த ஒரு சீன் வரும், ஒரு ஓஷன்ல எல்லாரும் செத்து போற சீன். அந்த சீன்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கஷ்டம், பயமா, அது மாதிரி பயமா இருக்கும். அது இன்னும் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு சாங் ஒண்ணு போடுவாங்க, அது என்னமோ ஒரு சாங் ஒண்ணு, அதை பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கும். அந்த சாங்கே போட்டு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. அதனால ஐ ஹாவ் தாலசோஃபோபியா. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸோ அடுத்தது பேக்டோஃபோபியா. பேக்டோஃபோபியா அப்படின்னா டால் ஸ்ட்ரக்சர் ஆர் ரொம்ப டீப்ல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் தான் பேக்டோஃபோபியா. இப்போ நம்ம பேக்டோஃபோபியா ட்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஃபோபியாஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ இப்போ பேக்டோஃபோபியா லெவல் 1 டீல போகுது. I have phone in my hand. என்னடா அது? நான் சொன்னேன்ல, வாட்டர்னாலே எனக்கு பயம். இது வாட்டருக்குள்ள அடியில போகுது, லுக்கா இருக்கு. என்னடா மறைஞ்சிட்டா? பிட் ஸ்கேரி. இதான் லெவல் 4. அதான் ஆக்சுவலா எனக்கு பேக்டோஃபோபியா கொஞ்சம் மீடியமா இருக்கு.
ஏன்னா இப்பதான் நான் தண்டர் சாரி வாட்டர் இது பார்த்தேன். அதனால இது பெருசா தெரியல. பட் எனக்கு பேட்டோஃபோபியா இருக்கு. உங்களுக்கு பேட்டோஃபோபியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் போலாம். ஆக்ரோஃபோபியா. இது என்ன ஃபோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஹைட் பில்டிங் ஆர் ஹைட்டா உள்ள இடத்த பார்த்தா பயமா? யாருக்கு தான் பயம் இருக்காது? ஆக்ரோஃபோபியா. யாருக்கு தாங்க பயம் இருக்காது? ஆக்ரோஃபோபியா இல்லடா டேய். ஆக்ரோஃபோபியா. ஆக்ட்ரோஃபோபியான்னு வருது. ஓகே. ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். இது என்ன ஈஸி? ஸ்விம்மிங் பூல்ல இருந்து குதிக்குது தானே? இது ஒன்றும் பயமா இல்லை. ஐயோ அம்மாடி. டேய் ஏன்டா இப்பெல்லாம் நிக்கிறீங்க? கடவுளே. செத்துரு. ஐ திங்க் இட்ஸ் ஏ. இல்ல தெரியல. ஆமா. ஏஐயா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல. எனக்கு வந்து ஆக்ரோஃபோபியா இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு சும்மா மொட்டை மாடியில இருந்து தரைய பார்த்தாலே தலை கிறுகிறுன்னு சுத்தும். இப்படிலாம் பார்த்தா எனக்கு தலை ரொம்ப சுத்துது. அதனால வேணாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து சைனோஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபோபியா போறோம். ஃபியர் ஆஃப் டாக்ஸ். வாங்க இப்போ ரியாக்ட் பண்ணலாம். லெவல் 1. லெவல் 2. பயமா தான் இருக்குங்க. ஐயோ என்ன இது சைத்தாமா நிக்குது. மை குட்னஸ். பயமா தான் இருக்கு. லெவல் 2 அதே தானா? ஸோ பயமா இருக்கு. சைனோஃபோபியா வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு நாயை கண்டாலே பயம். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாய் வந்து பேய் மாதிரி தெரியுது. நாய் பேய் ரைமிங் டாக்ல நாய் வந்து பேய் மாதிரி சுற்றி தெரியுது. பல பேருடைய உயிரிழப்புக்கு காரணமே வந்து இந்த நாய் தான். ஆனால் வந்து ஒரு விசுவாசமான ஜென்மம் அப்படின்றது வந்து நாய் தான். ஆனால் வந்து கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி நாய்கள்லாம் பயமா இருக்கும். அந்த மாதிரி. அடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து ட்ரைப்போஃபோபியா. இது வந்து நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு ஃபோபியா. ஓட்டை இருக்குண்டா பயமா இருக்குமா? குட்டி குட்டி ஓட்டை, பேட்டர்ன் ஓட்டை இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். அப்படி ஒரு ஃபோபியா இருக்கு. அது என்னடா அது அப்படிலாமா இருக்குன்றத பார்க்கறதுக்காக அந்த ஃபோபியா எடுத்தேன். இப்போ நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகேவா? லெவல் 1 ஈஸி. இது என்னது? அடப்பாவீங்களா இருக்கலாமாட பயமா இருக்கும். என்னங்க இது? என்னங்க இது? என்னடா அப்படி என்னமோ அதாவது சத்தியமா இது வந்து எனக்கு சுத்தமா எதுவுமே ட்ரிகர் பண்ணல. இது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் குப்பத்தொட்டியில போட்டுருங்க. அடுத்தது வந்துட்டு பாஸ்மோஃபோபியா. எழுதி வச்சிருக்கேன். பாஸ்மோஃபோபியா. பேய்களுக்கு பயமா? பேய்களுக்கு பயமா அப்படின்னு பார்க்கணும். வாங்க வாங்க. லெவல் 1. என்னடா பண்றீங்க? என்னடா கருத்து கேட்கிறோம். யாரா மணி? லெவல் 2. ஐயோ பயமா தான் பயமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இதுல வர்றது கூட பயமா இல்லை. பட் பேய்ன்னு நினைச்சாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. எஸ் எனக்கு பாஸ்மோஃபோபியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபோபியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப்போஃபோபியா. அதாவது வந்துட்டு யாராவது நம்ம பார்த்து இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தா லைக் நம்ம ஸ்டார் பண்ணிக்கிட்டே இருந்தா பயமா இருக்குமா அப்படின்றது. இப்போ நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து எனக்கு எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ நானே வந்து இப்போ எங்க அண்ணனும் நானும் ஏதாவது பே பண்ண பார்த்தா ஏதாவது பண்ண பார்த்தா எங்க அண்ணன் படுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவோம். பம்பளுக்கு இருக்க என்ன பண்ணுவான் லைட்ல இப்படி நைட்ல இப்படி லைட்டே இல்லாம சிரிச்சா பல்லு மட்டும் வெள்ளையா தெரியும் கொஞ்சம் தெரியுமா? அது மாதிரி இப்படி பண்ணுவான். நான் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அது மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நான் டக்குன்னு கத்து வைக்கிறது. அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து
இப்படி டெவில் மாதிரி சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சிரிச்சா நான் செத்துருவேன். பயந்து செத்துருவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாரட் இது எனக்கு இருக்கு. ஸ்கோபோஃபோபியாவா? ஸ்கோபோஃபோபியா எனக்கு இருக்கு கண்டிப்பா. ஓகே, லெவல் 2. இது என்ன ஃபோட்டோ? எனக்கு கன்றாவியா இருக்கு. இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. என்னங்க இது? இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா எனக்கு என்ன இது? லெவல் 4. என்ன இது ஓசனை கட்டுறான்? தலசோபோபியாவா? மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. 4வது லெவல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சேன். பட் போட்டிருக்காங்க ஸ்கோபோஃபோபியா. எனக்கு ஸ்கோபோஃபோபியா இருக்கு. யாராவது என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா, ஒரு மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு வந்து பயமா தான் இருக்கும். நான் பயம். அடுத்தது தாங்க மெயின் என்டோமோஃபோபியா. இந்த என்டோமோஃபோபியாங்கிறது வந்து பூச்சி இன்செக்ட்ஸை பார்த்தா பயமா இருக்குமா அப்படின்றது தாங்க ரியாக்ட் பண்ணும். கண்டிப்பா எனக்கு இருக்கு. லெவல் 1. இது என்ன இது? புழுவா? ஐயோ, இது எறும்பு. என்னங்க இது? கரப்பாச்சு கரையானா? என்னது இது? என்ன தெரியல. டோர் ஃபுல்லாலே இது. சத்தியமா வந்து என்னால பார்க்க முடியல. அந்த 4வது என்னமோ ஒண்ணு அதெல்லாம் வந்து அப்படியே கையெல்லாம் கூசுது, உடம்புலாம் கூசுது. சத்தியமா எனக்கு என்டோமோஃபோபியா இருக்கு. என்டோமோஃபோபியா கண்டிப்பா உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்செக்ட்ஸ் தான் எனக்கு பயம். எனக்கு வந்து இந்த பட்டாம்பூச்சி சாரி பட்டாம்பூச்சி தட்டாம் பறக்கும்ல, இப்படி 2 சைடு விங்ஸ் வச்சுட்டு இப்படி இப்படி பறக்குமே ஒண்ணு, அது பார்த்தா பயம். வெட்டுக்கிளி, சத்தியமா வெட்டுக்கிளி வந்து எங்க அம்மா ஊருக்கு போனா நைட்ல வந்து முதல்ல அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து வெட்டுக்கிளி வர ஆரம்பிச்சிடும். கத்துன்னு கத்துவேன் நானு. எங்க அம்மா வந்து திட்டுவாங்க, எதுக்கு இப்படி கத்துற, ஒரு வெட்டுக்கிளி தானே, அதனால உன்னை வந்து கொல்லாவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. வெட்டுக்கிளினா எனக்கு அப்படி பயம். தட்டா, வெட்டுக்கிளி, அப்புறம் வண்டு, இந்த டப்பு டப்புன்னு பறக்கும்ல அந்த மாதிரி வண்டு, அதெல்லாம் வந்து ஐ எங்க அண்ணன் நான் வந்து அடிக்க சொல்லுவேன். ஆனா எங்க அண்ணன் அடிக்க மாட்டான். பிகாஸ் அவன் வந்து ஒரு பூச்சியை கொல்லக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா எங்க டாடி பிடிச்சி அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுக்கே திட்டுவாங்க, எதுக்கு சாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அதெல்லாம் பயம். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாருக்குமே இருக்க ஒரு ஃபோபியா. என்ன ஃபோபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரக்னோஃபோபியா. அப்படின்னா என்னன்னா ஃபியர் ஆஃப் ஸ்பைடர்ஸ். எனக்கு அரக்னோஃபோபியா கண்டிப்பா இருக்கு. நம்ம இப்ப அது இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லெவல் 1. இது என்ன குட்டி? இதெல்லாம் வந்து எனக்கு பயம் கிடையாது. எனக்கு பயம்னா வந்து இந்த டிராக்டுலாவோ அது என்னமோ ஒண்ணு, அதுதான் எனக்கு பயம். எனக்கு பெருசா கருப்பா இருக்கும்ல, அந்த ஸ்பைடரை பார்த்தாதான் எனக்கு பயம். இப்ப பாப்போம் மீடியம் லெவல். இது என்னது? ஒரு ஸ்பைடரா? க்ளோஸ் அப்ல காட்டினாலாம் பயமா இருக்காருங்க. எக்ஸ்ட்ரீம். ஐயோ, என்ன இவ்வளவு பெருசு இருக்கு? ஆக்சுவலா ஆப்பிரிக்காவோ சம் நாடுல தான் இந்த மாதிரி ஸ்பைடர் நல்லா பெருசு பெருசா மாடு மாதிரி இருக்கும் போல. அந்த நாட்டுக்காரங்க ரொம்ப பாவம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.